ஹாய் எவ்ரிவான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் என்ஜின் ஃப்ரேம் ஒர்க்ல எப்படி வந்து ஒரு ப்ரியாரிட்டி செட் பண்றது, நம்மளோட டெஸ்ட் கேசஸ்ல எப்படி வந்து ப்ரியாரிட்டி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படி அந்த ப்ரியாரிட்டி நெகட்டிவ்ல செட் பண்ணலாமா, நெகட்டிவ்ல எப்படி செட் பண்ணலாம், ப்ரியாரிட்டி ஜீரோவா இருந்தா எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் பாசிட்டிவ்ல எப்படி செட் பண்ணலாம், சப்போஸ் வந்து ப்ரியாரிட்டி நம்ம சேமா செட் பண்ணா எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற எல்லா கொஸ்டினுக்கும் இதுல வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே. ஸோ நம்மள ப்ரியாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட டெஸ்ட் கேசஸ்ல கொடுக்க போறதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டி நான் கொடுக்க போறதுக்கு முன்னாடியே எனக்கு எப்படி எனக்கு டெஸ்ட் கேசஸ் நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு எப்படி வந்து அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே பேசிக்காவே நம்மளுக்கு எப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர் வைஸ் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட டெஸ்ட் கேஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு டெஸ்ட் என்ஜி. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த சப்போஸ் நான் இங்க வந்து என்னோட டெஸ்ட் கேஸ் கார் கொடுத்துருக்கேன், அண்ட் தென் பைக் கொடுத்துருக்கேன், லாரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதனோட ஆல்பபெட்டிக்கல் வைஸ் பார்த்தோம், ஆர்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஏங்கிற ஆட்டோ அப்படிங்கிறதும், அண்ட் தென் கார் வந்து செகண்டா டெஸ்ட் கேஸ் செகண்டா வந்து பிரிண்ட் ஆகும், அண்ட் பைக்கு சாரி ஆட்டோ, பைக், கார், அப்புறம் வந்து லாரி, ஸ்கூட்டி. இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஆர்டர்ல, அதாவது ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் தான் எனக்கு வந்து என்னோட டெஸ்ட் கேசஸ் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஓகே. ஸோ இப்படி இல்லாம எனக்கு நான் எப்படி வந்து என்னோட டெஸ்ட் கேஸ் ஒன் வந்து நான் கார்னு என்னோட ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன், அந்த டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்ட் கேஸ் ஒன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்க எப்படி பிரிண்ட் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேனோ, கார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸா இருக்கணும், பைக் தான் என்னோட செகண்ட் டெஸ்ட் கேஸா இருக்கணும், அண்ட் தென் லாரி தான் தேர்ட் டெஸ்ட் கேஸா இருக்கணும், ஆட்டோ தான் ஃபோர்த் டெஸ்ட் கேஸ், அண்ட் ஸ்கூட்டி தான் ஃபிஃப்த் டெஸ்ட் கேஸ். இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம். ஸோ அப்படிதான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே. ஸோ அப்படி இல்லாம ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் ஆகுது அப்படின்னா அதுல எப்படி வந்து நம்ம ப்ரையாரிட்டி செட் பண்ணி அதை நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு ஏத்த மாதிரி எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் டெஸ்ட் கேசஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ப்ரியாரிட்டி செட் பண்றது அப்படிங்கிறது அப்படின்னா, காமனாவே நம்மளோட டெஸ்ட் என்ஜிக்குள்ள இருக்கிற டெஸ்ட் அப்படிங்கிற அந்த அனோட்டேஷனுக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்றோம். என்ன பேராமீட்டர் அப்படின்னா ப்ரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த பேராமீட்டர் வந்து எனக்கு பாசிட்டிவ்ல தான் இருக்கணுமா, அண்ட் தென் நெகட்டிவ்ல தான் இருக்கணுமா, ஆர் ஜீரோல தான் இருக்கணுமா, இல்ல டிஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும், அண்ட் தென் சேமா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் இருந்தா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, எனக்கு பாசிட்டிவ்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரியாரிட்டியை பாசிட்டிவ்லயும் செட் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்லயும் செட் பண்ணிக்கலாம், ஜீரோவாகவும் செட் பண்ணிக்கலாம். ஓகே. ஜீரோ அப்படிங்கிறது மிடில்ல இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற நெகட்டிவும் அண்ட் தென் அதுக்கப்புறம் இருக்கிற பாசிட்டிவும் எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி ஆர்டர் வரும் அப்படின்னா நம்மளோட மேத்தமெட்டிக்கல்ஸ் வைஸ் நெகட்டிவ்ல இருந்து ஜீரோ அண்ட் தென் பாசிட்டிவ் வேல்யூஸ் இப்படிதான் நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் வேல்யூஸ் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட டெஸ்ட் கேசஸ்க்கும் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். ஓகே. நான் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஒரு ஜீரோ கொடுத்துருக்கேன், அண்ட் அனதர் ஒன் வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் என்னோட நெகட்டிவ் வேல்யூ என்னோட நெகட்டிவ் டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் தென் ஜீரோ எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் தென் பாசிட்டிவ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்க வந்து ப்ரியாரிட்டி 3 அண்ட் தென் ப்ரியாரிட்டி 3 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாசிட்டிவ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ரெண்டுமே நான் வந்து சேம் ப்ரியாரிட்டி தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் என்ன பண்ண முடியும், ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா சேம் நம்ம ஃபர்ஸ்ட் என்னவோ அதனோட பேசிக் ஒர்க் என்னவோ அதுதான் எனக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர் வைஸ் வந்து அந்த ரெண்டுக்கும் மட்டும் செக் பண்ணும். ஆல்பபெட்டிக் ஆர்டர் வந்து செக் பண்ணிட்டு அது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் வந்து எனக்கு அந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கனால இங்க ஆட்டோன்னு கொடுத்துருக்கேன், இங்க ஸ்கூட்டின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்த்தா ஆட்டோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் தென் ஸ்கூட்டி தான் எனக்கு செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதை நான் ஆட்டோவை இந்த லாஸ்ட் ஆகும் அண்ட் தென் ஸ்கூட்டியை ஃபோர்த் டெஸ்ட் கேஸை கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் எனக்கு டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்ட் கேஸ் 5 வந்து பிஃபோர் ஆகும், அண்ட் டெஸ்ட் கேஸ் 4 வந்து லாஸ்ட் ஆகும், ஆஃப்டர் ஆகும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இதை வரைக்கும் நம்ம இதில் வச்சு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரியாரிட்டியில நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் செட் பண்ணியிருக்கேன், நான் எல்லாமே மிங்கிள் பண்ணி இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ப்ரியாரிட்டி நெகட்டிவ் -3ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் தென் ப்ரியாரிட்டி 0ன்னு கொடுத்துருக்கேன்,
அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி 1 கொடுத்துருக்கேன் அண்ட் ப்ரியாரிட்டி 3. நம்ம நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எப்படி நான் கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து எப்படி நம்மளோட ஆர்டர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் இதுக்கு ப்ரியாரிட்டி 3 ரெண்டும் சேம் கொடுத்துருக்கேன். ஸோ இது ரெண்டுக்கும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கும். அண்ட் தென் இதை ஹோலா செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எடுத்துக்கும். அண்ட் தென் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0 மிடில் வேல்யூ அதை எடுத்துக்கும். அதுக்கடுத்து வந்து பாசிட்டிவ் வேல்யூ எடுக்கும். பாசிட்டிவ்ல 1 2 3ல இருந்து எடுக்கும். எனக்கு 1 வந்து இருக்குது. ஸோ அந்த ப்ரியாரிட்டி நெக்ஸ்ட் எடுத்துக்கும். அடுத்து வந்து ப்ரியாரிட்டி 3 கொடுத்துருக்கேன். ரெண்டுமே சேமா இருக்கு. அது ரெண்டுலயும் என்ன பண்ணும், அதுக்கான ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை எடுத்துக்கும். ஸோ எப்படிதான் வந்து நம்மளோட ப்ரியாரிட்டியை நம்ம செட் பண்ணுவோம். எப்படி வேணா நம்ம வந்து நம்ம எல்லாமே நெகட்டிவ்ல வேணாலும் நெகட்டிவ்ல செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பாசிட்டிவ்ல வேணாலும் பாசிட்டிவ்ல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இதுல எனக்கு எப்படி ஆயிருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி என்னோட டெஸ்ட் கேஸ் 1 2 3 4 5 நான் சேமா கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நான் எப்படி இங்க டெஸ்ட் கேஸ் வந்து 1 2 3 சொல்லி கரெக்டா கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க ஆர்டர்ல எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரிதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் இல்லாம ப்ரியாரிட்டி செட் பண்ணாம நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஆர்டரா செட் ஆகாது, ஆர்டரா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ப்ரியாரிட்டி எடுத்துடலாம் எல்லாத்துக்கும். நான் அப்படின்னு காட்டுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன ஆயிடுக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் என்ன சொன்னோம், ஆட்டோ சொன்னோம். ஆட்டோவோட டெஸ்ட் கேஸ் என்ன 4. டெஸ்ட் கேஸ் 4 வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அண்ட் தென் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட் கேஸ் சொன்னோம், நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஏ வரும் அண்ட் தென் பைக் நெக்ஸ்ட் வரும். அப்ப அது டெஸ்ட் கேஸ் 2. எனக்கு டெஸ்ட் கேஸ் 2 வந்து நெக்ஸ்ட் வந்துருச்சு. அதே மாதிரி அண்ட் தென் கார் அடுத்து டெஸ்ட் கேஸ் 1 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு சேம். ஓகே, அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்னது, லாரி. லாரி வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஸோ என்னன்னா திருப்பியும் ரன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சேம் நான் சொன்ன மாதிரி லாஸ்டா வந்து டெஸ்ட் கேஸ் 3 வந்து என்னவா இருக்கு, லாரி. நான் சொன்ன மாதிரி லாரி வந்து டெஸ்ட் கேஸ் 3 வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா ஸ்கூட்டி அப்படிங்கிற ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல லாஸ்ட் எஸ் வந்து இதுல இருக்கிற லெட்டர்ஸ்ல எஸ் வருது. ஸோ டெஸ்ட் கேஸ் 5 வந்து எனக்கு ஃபைனலா எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ இப்படிதான் நம்மளோட டெஸ்ட் கேசஸ்க்கு ப்ரியாரிட்டி நம்ம செட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் சொன்னது இதுல எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் இதுல ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a nice day. Bye bye.